ஹலோ மிதுன், நான் தான் மிதுன் பாட்காஸ்ட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, இந்த சூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்சஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த டைம்லேயே வந்து இந்த வீடியோவுக்கு நான் பேசியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வியூஸ் நிறையா போயிருக்குமோ என்னமோ. பட் எனக்கு அந்த டைமில் அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு அனாயங்க இல்லை, என்னமோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள்லாம். இதில் யார் பக்கம் தப்பு, யார் எப்படி என்ன பண்ணலாம், இல்லை என்ன பண்ணணும், என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். அவ்வளோதான், சும்மா நார்மலாக பேசலாம். அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் என்னோடய பாட்காஸ்ட்லாம். இந்த பாயிண்ட் இதுங்க, இந்த 1998 கூகுளில் என்ன காப்பி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுவும் பண்ணலாம். ஆனால் அது வேணாம், சும்மா இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசலாம். ஸோ இன்ஃப்ளூயன்சஸ் முதல்ல அது என்னது, அது எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம், எது நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நம்ம பேசுவோம். எண்ட் ஆஃப் த டே நானும் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, ரொம்ப பெருசாக இல்லை, அவ்வளோ சீன்லாம் இல்லைனாலும் ஏதோ ஓரளவுக்கு குட்டியாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். ஸோ என்னோட புரிதல் என்ன அப்படிங்கிறத இந்த பாட்காஸ்ட்டில் நான் நார்மலாக சொல்ல போகிறேன். அவ்வளோதான் இந்த பாட்காஸ்ட் இருக்க போகுது. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தோம், இந்த அக்கா அப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்த அக்கா ஒரு வீடியோ போட, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு இந்த அக்கா ஒரு ஸ்பூன் ஏதோ கரண்டியில் மைக் வச்சு வீடியோ போட, அது இல்லாமல் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணிக்கிட்டு, இதோட அடிப்படை என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ஒரு ஃபேம் இருக்கும். அந்த ஃபேம் உள்ள இன்ஃப்ளூயன்சஸ் அட்டாக் பண்ணால் அந்த வீடியோவுக்கு ரீச் ஆகும். இதுதான் பேசிக், இதுதான் பேஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பேசக்கூடிய உண்மைத்தன்மை அப்படிங்கிறதும் இருக்கலாம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் பேஸ் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரோட அடிப்படை தாட் என்ன அப்படின்னா, ஹவு கேன் தே மேக் ரெவன்யூ அப்படின்னா, த வியூஸ் தே கெட், அவங்கள மார்க்கெட்டில் விற்றுக்கிற விதம், நான் அந்த ஃபேம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு இந்த மக்கள் வந்து இறங்கக்கூடிய ஆட்கள் தான். இன்றைக்கி நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் எல்லாம் கூட பார்ப்பீங்க, இப்படிலாமா பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணக்கூடிய சில ரீல்ஸுக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸும் ஆயிரக்கணக்கில் கமெண்ட்ஸும் நீங்கள் பார்க்கறக்கான சான்சஸ் இருக்குது. யாரா லைக் பண்ணுறா அப்படின்னு உங்களுக்கே தோன்றக்கான சான்சஸ் கூட இருக்குல்ல. ஸோ அந்த லைக்ஸுக்காக, ஃபேமுக்காக, அந்த ஒரு ரீச்சுக்காக இன்றைக்கி மக்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. சில பேர்லாம் ஜென்யூனாக இருந்தாலும், இப்போ எப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கான்ஸ்டபிளாக போய் சேர்றவர் நான் மக்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சிஸ்டம் வந்து அவரை கரப்டடாக மாற்றிடுது இல்லை. நம்ம நிறைய படங்களை கூட பார்க்குறோம்ல, பேசி நீ இப்படி தான் பேசுவேன், நானும் இந்த மாதிரி நல்லது பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே வந்தவன் தான், ஆனால் இந்த சிஸ்டம் உன்னை கரப்டடாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் அதிகாரிகள் கூட இந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த ஹீரோஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சிங் இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் சில விஷயங்கள் அவங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது, இல்லை அந்த ஃபேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும்போது அவங்களே கொஞ்சம் மாறி இந்த மாதிரி கொஞ்சம் அப்ரப்டான கண்டென்ட் போடுறதும், காசுக்காக மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சில பேர் ரொம்ப அப்ரப்டாக ஏமாத்துறாங்க. பட் சில பேர் பண்ணுறது வாழ்வாதாரம். அது வந்து நான் சொல்லிடுறேன், இந்த வாழ்வாதாரம் கீழே நம்ம ஃபஸ்ட்டு பேசிடுவோம். அதுக்கப்புறம் யார் ஏமாத்துறாங்க, அது வந்து இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக இல்லை, இந்த மாதிரி கான்டென்ட் கிட்டேருந்து நீங்களாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது தான். என்னோடய வீடியோ ஏதோ லட்சக்கணக்கில் எல்லாருமே பார்க்குற மாதிரியும், அந்த லட்சக்கணக்கில் ஒரு 50,000 பேர் கொஞ்சம் உஷாராகிற மாதிரியும், நான் என்ன தான் பில்டப் கொடுத்தாலும் பார்க்குற 2,000 பேர்த்தில் 200 பேர் உஷாரானாலும் எனக்கு சந்தோஷம் தான். சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்வாதாரம்னா என்ன அப்படின்னா, வென் யூ சூஸ் மீடியா இல்லை வென் மீடியா சூஸஸ் யூ. மீடியா வேறு, சினிமா வேறு, ரெண்டுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. மீடியா வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு ஒரு டூல், ஒரு இன்புட் டூல் மாதிரி, அது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஃபேம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மீடியா மூலமாக நம்ம நிறையா காசு சம்பாதிக்கலாம். ஒன்ஸ் மனுஷன் வந்து கொஞ்சம் காசு பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக அதில் இறங்கிடுறாங்க. வாழ்வாதாரம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ப்ரோவோட ஒரு ரீசெண்டாக ஒரு ப்ரோ, அவர் பேர் கூட எனக்கு தெரில, ஒரு ஜிம் எந்தூசியாஸ்டிக் நான் இப்போ அந்த ஜிம் ரீல்ஸ்லாம் கொஞ்சம் அடிக்கடி பார்க்குறனால என் ஃபீடு ஃபுல்லாக அந்த ஜிம் ரீல்ஸாக வருது. அதில் ஒரு பர்டிகுலர் ப்ரோவோட அக்கௌண்ட்டை நான் ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ கூட போட்டிருந்தார், நீ முதல்ல ஜிம்முக்கு போட, அதுக்கப்புறம் வந்து அட்வைஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கமெண்ட்டுக்கு அந்த வீடியோஸ்லாம் நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. அந்த வீடியோ மூலமாக அவரோட ப்ரொஃபைல் நான் ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஜென்யூனாக இருக்கா, இவர் உண்மையிலுமே ஒரு ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சராக, இவரை ஃபாலோ பண்ணலாமா, நம்பலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறக்காக. நான் ஏன் அதை அனலைஸ் பண்ணுறேன்னா, ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சர் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறது பேசிக், ரொம்ப பேசிக். இந்த இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் இல்லாமல் ஹியூமன் திங்காகவே நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்க ஹியூமன்ஸுக்கும் இல்லை ஆப்போசிட்டில் இருக்க சுச்சுவேஷனுக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக ஐ கான்ட் பி 100% மை செல்ஃப். நான் வந்து ஒரு 20-30% நான் என்னை ஃபேக் பண்ணிட்டு தான் நான் இருப்பேன். இது பேசிக். ஸோ இந்த மீடியா, யூடியூபு இதெல்லாம் வரும்போது, இப்போ நீங்கள் என்னையே பார்க்குறீங்களே, அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் லைஃப் சூப்பராக இருக்குது, பாட்காஸ்ட் நல்லா பேசினா, ரொம்ப தன்மையாக இருக்கான், பொறுமையாக இருக்குது, என்னோடய ரியாலிட்டி வேறு. அதாவது நான் ரியாலிட்டியை ஃபேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஃபேக் பண்ணல, அந்த பர்சன்டேஜ், அந்த ரேஷியோ வந்து வேறுபடுது. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் நான் ஒரு 80% நானாக இருக்கணும், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது, பேசுறதுனா பேசாட்டி போய்கிட்டே இருக்கு, எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மைண்ட் செட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டேன். அது என்னோடய யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, கொஞ்சம் தான்.
மிச்சம் இருக்க அந்த 20% 30% வந்து எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, ஒரு பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பிரகாரம் என்னை நான் பர்சனலாக அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஸ்டாலேயோ இல்லை யூடியூப்லேயோ பார்க்குற நான் ஆக்சுவலாக கிடையாது. அதை தாண்டின ஒரு 30% டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரும் தாட் ப்ராசஸும் என்கிட்ட இருக்குது. என்னோட ரொம்ப ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட க்ளோஸ் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அது தெரியும். அவங்களுக்கு மட்டும் அது தெரிஞ்சாலும் போதும். எல்லாத்துக்கிட்டையும் நான் இப்படி தான், அவள் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் முடியாது, இருக்கவும் தேவையும் இல்லை. ஸோ ஓவராலாக நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கேமரா முன்னாடி உட்காந்துட்டீங்க அப்படின்னாலே பீப்புள் ஆர் ஃபேக் அப்படிங்கிறது தயவு செஞ்சு மைண்டில் ஃபஸ்ட் நீங்கள் ஏற்றிக்கோங்க. பீட் ஹூ ஓவர், உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்ச இன்ஃப்ளூயன்சராக இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களோட பர்சன்டேஜாச்சும் மாறும்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த இன்ஃப்ளூயன்சஸ் தகுந்த மாதிரி அந்த பர்சன்டேஜ் மாறும். இப்போ நான் அட்லீஸ்ட் 80% நானாக இருந்துடணும் அப்படின்ட்டு நான் நினச்சாலும் சில விஷயங்கள் பப்ளிக் ஃபாரம் அப்படின்னு வரும்போது நான் ஃபேக் பண்ணி தான் ஆகணும். இல்லாட்டி என்னையே ரொம்ப பிளாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை அது எனக்கே பேக் ஃபயர் ஆகும். எனக்கு பேக் ஃபயர் ஆகிறது மூலமாக என்னைய சார்ந்த நபர்களுக்கும் என்னோடய சுச்சுவேஷன்ஸுக்கும் அது பேக் ஃபயர் ஆகலாம். ஸோ இவங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சால் போதுங்க. இதான் நான் இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். இப்போது நான் இப்படி யோசிக்கிற மாதிரி இன்னும் நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. என்னைய விட பயங்கரமாக ரொம்ப ஜெனினாக இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி மெஜாரிட்டி ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மீடியா கமிட்டி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த மணி அவங்கள போட்டு படுத்துகிற பாடுனால 40% 30% தான் அவங்க கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட உண்மையாக இருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்காக இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கமெண்ட், இப்போ நீங்கள் ஒரு கமெண்ட் போடுறீங்க, அந்த கமெண்ட்டுக்குலாம் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்காரிதம் பிரகாரம் அவங்களோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு அது யூஸ் ஆகும். கமெண்ட் வந்து ஜாஸ்தியாக வருது, அப்போ இந்த வீடியோ கூட எங்கேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்காரிதம் அவங்களோட வீடியோவை பூஸ்ட் பண்ணும். எந்த இன்ஃப்ளூயன்சரும் இறங்கி வந்து உங்கள் மேலே ஒரு மரியாதை வச்சு இல்லை உங்கள் டைமை வந்து அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் யாருமே பண்ணுறது கிடையாது. ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நார்மலைஸ் ஆயிடும். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ரிப்ளை பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அது ஒரு பூரிப்பான ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப புதுசான ஒரு விஷயம். அண்ட் ஆப்போசிட்டில் ஒருத்தவங்களோட டைமை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறது என்னோட அதுவும் பேஸ். இப்போயும் அது இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் அதை தாண்டி இப்போ எனக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. இப்போ வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கு உட்காந்து ரிப்ளை, சரி ஓகே, தேர் ஆர் மேக்ஸிமம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்க போது. ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். நான் இந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு நான் உண்மையாலுமே மனசார அதை ஃபீல் பண்ணுறேன். பட் தட் டசன்ட் மீன் அதை நான் ஃபேக்காக என்னோடய ஆக்ஷனில் வந்து அப்படிங்களாங்க, நன்றிங்க, தேங்க்ஸுங்க, அச்சா இப்படி சொல்லிட்டீங்களே, நான் அப்படி தாங்க, நான் பேசிக்காக இப்படி தாங்க, யார் கண்ணு செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு இந்த சிம்ப் பண்ணுற சில சில்லறைங்களும் இருப்பாங்க. ஒரு பப்ளிக் ஃபோரம் அப்படின்னு வந்துட்டா இன்ஃப்ளூயன்சஸ் மேலேயும் நிறையா இப்போ எப்படி தவறுகள் இருக்கோ அது மாதிரி பப்ளிக் ஃபோரம்லேயும் இப்போ நீங்கள் நான் டக்குன்னு சொல்லும்போது என் மேலே எப்படி தப்பு சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு கோபம் வரலாம். அது இது காட்டுது அப்படின்னா நீங்கள் அப்படி இல்லை. ஸோ நான் இப்படி சொல்கிறனால உங்களுக்கு வந்து அது நான் அப்படி இல்லையே, எதுக்கு நம்மளை வந்து அப்படின்னு உங்களுக்கு தோன்றனால உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் நான் உங்களை சொல்ல வரல. 10 பேர் இருக்க இடத்துல ஒரு 2 பேர் வந்து கொஞ்சம் ஆனால் இங்கே தான் இருப்பாங்க. அது பேசிக், அது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ இந்த நார்த் இந்தியாவில் லோக்கோ பைலட் உட்காந்து ட்ரெயின் ஓட்ட வேண்டிய இடத்துல இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒரு 10-15 பேர் இல்லை உள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. 2 பேர்த்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு லோக்கோ பைலட் 2 பேர்த்தையும். அவங்களுக்கு அவ்வளோதான் அவங்களுக்கு ஸ்டஃப்பு. அப்போ அந்த மாதிரியும் க்ரௌடில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை போட்டு சில பேர்லாம் இருப்பாங்க, படுத்து எடுப்பாங்க. நானே நிறையா கோத்ரூ பண்ணியிருந்திருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நல்லாவே தெரியும். அவங்ககிட்டயே சொல்லியிருந்திருக்கேன், சில விஷயங்கள்லாம் நான் காமிச்சிருந்திருக்கேன், இங்கே பாரு இந்த மெசேஜஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியும் இருப்பாங்க. இதில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எங்கேயோ போயிட்டேன்னா வழக்கம் போல் ஓவராலாக அதுதான். இது வந்து ஒரு என்னோடய வீடியோஸை நான் ஆல்காரிதம் விதத்தில் நான் பூஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறக்காக நான் பண்ணுற ஒரு செயல்னால நான் ரொம்ப ஜென்யூனான ஆள். இவர் பாரு எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறாரு, இவர் மனுஷன், இவர் வந்து ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, இவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவனும் தான் இருக்கானே 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கான், ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாரான், ஒரு மெசேஜுக்கும் நொட்ட மாட்டாரான் அப்படின்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறவங்க நல்லவனும் கிடையாது, கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கங்கிறனால அவன் கெட்டவனும் கிடையாது. உங்களுக்கு ஃபேவராக ஒரு விஷயம் நடக்கலை அப்படிங்கிறக்காக அவன் கெட்டவன் ஆயிட மாட்டான்ல. ஸோ அனலைஸ் பண்ணுங்கள். இந்த இன்ஃப்ளூயன்ஸரோட இவன் இப்படி பண்ணுறான், இந்த விஷயங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறான், இவனோட ப்ரொஃபைல் இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுது அப்படின்னா அந்த இன்டென்ஷன்ஸ் என்ன, அவன் ப்ரொஃபைல். இப்போது நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட ப்ரொஃபைல் எனக்கு வந்து அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு, அவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக. நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் சில விஷயங்களில். அதில் குறிப்பாக இப்போ நம்ம ஒரு ஜெண்டரில் இருக்கோம், இப்போ ஆப்போசிட் ஜெண்டர்லேருந்து அஃப்கோர்ஸ் இது நடக்கும், இது இயல்பு, இது இப்படி தான் இந்த உலகமே இயங்கும். அப்போ ஒரு அட்ராக்ஷன் ஆப்போசிட் இருக்கும். அது வந்து நம்மளை நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அந்த ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன்ஸ். அதை நான் டேக் இட் ஃபார் கிராண்டடாக எடுத்துகிட்டு அவங்க பண்ணுறது
அது கரெக்ட் இல்லைன்னா கரெக்ட் இல்லைன்னு சொல்லணும். என்ன தான் அவங்க தான் என்னோடய வீடியோஸை நான் பார்க்குறாங்க அப்படின்னாலும், அவங்க மூலமாக நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னாலும் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறனால அவங்க அவங்க பண்ணுறது கரெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்னோடய சுயநலத்துக்காக நான் ஒரு ப்ரொஃபைல், இன்ஃபேக்ட் நான் அதெல்லாம் சொன்னேன்னா நீங்கள் அந்த ப்ரொஃபைல் கூட கெஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பொண்ணுங்க அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே வந்து நான் சிம் பண்ணி பார்த்துருக்கேன். உங்கள் கண் அழகாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் தங்கச்சியாக பிறந்துட்டேன், அடுத்த ஜென்மத்தில் என் வயிற்றில் ஒரு குழந்தைன்னு வளர்ந்தால் அது உங்களால் மட்டும்தான் வளரணும், இப்படி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு கீழே அந்த ப்ரொஃபைலை சார்ந்த அந்த இன்ஃப்ளூயன்சர் அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறாரு. அந்த கமெண்ட் எப்படி போர்ட்ரே ஆகுது அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த என்கரேஜ் பண்ணுற மாதிரி போர்ட்ரே ஆகுது அந்த இன்ஃப்ளூயன்சர். அப்போது அந்த க்ரௌடுக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து என்ன தன்மையான ஒரு, என்ன கிரவுண்டடான ஒரு மனுஷன்யா அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ அபத்தமான சுயநலத்துக்காக பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா? அது எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? இந்த கமெண்ட் எனக்கு புரியவே இல்லை. இந்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கு தங்கச்சியாக பிறந்துட்டேன், அடுத்த ஜென்மம்னு எடுத்தால் என் வயிற்றில் ஒரு குழந்தைன்னு ஒன்று வளர்ந்தால் அது உங்களால் தான் வளரணும் அப்படின்னா அது எதை மீன் பண்ணுது? எப்படி அந்த கமெண்ட்டுக்கு முதல்ல ரிப்ளை பண்ண தோணும்? எப்படி அந்த கமெண்ட் என்கரேஜ் பண்ண தோணும்? அண்ட் ரெண்டாவது, ஜென்ரலாகவே ஹியூமன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, அந்த தற்பெருமை பேசும்போது எனக்குலாம் அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இல்லை இப்போ எப்படி அது என்னன்னே தெரியாது. ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுருவேன். நானும் இல்லை, ஹியூமன்ஸே அப்படி தானே. நான் மேக்ஸிமம் மெஜாரிட்டி அப்படி தான் பார்த்துருக்கேன். இல்லை என்னால் புரிஞ்சிக்க முடியல. அந்த கமெண்ட்டு கீழே வர சிம் கமெண்ட்ஸ், அந்த ப்ரொஃபைலுக்கு கீழே வர சிம் கமெண்ட்ஸ்ல எல்லாம் நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கண் அழகாக இருக்குது, உங்கள் மீசையை முறுக்கி விட்டுனடங்க, டிங்குன்னு சொல்லிடுவோம். நான் டென்ஷன் ஆகுது எனக்கு. அத்தனை சிம்புக்கும் அந்த கிரியேட்டர் வந்து ஹார்ட் அண்ட் சிம்பிள் போடுறது என்ன, அதில் ஒரு கமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் எத்தனை நாளாக உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுறேன், எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், என்னோடய உலகத்துலேயே அப்போ இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கமெண்ட் ஒன்று இருக்குது. நானாக இருந்தால் இல்லை வேண்டாம், நம்மளை பற்றி சொன்னால் அப்புறம் நிறைய பேர் ஜட்ஜ் பண்ண தான் ஆரம்பிப்பீங்க, தேவையில்லாத வேலை சொல்கிறேன். பட் ஓவராலாக சொல்லணுன்னா நான் அவாய்ட் பண்ணி இருந்திருப்பேன். இல்லை ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கே அது புரிஞ்சிடும்னு நான் சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா உட்காந்து ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு கமெண்ட்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 10 பேர்த்துக்கிட்ட உட்காந்து நான் வந்து பர்சனாக நான் யார்ட்டையும் பேசலைங்க, என்னோடய பொழப்பு இன்ஃப்ளூயன்சிங், நான் வந்து வீடியோ ஆன் பண்ணேன் அப்படின்னா நான் இதை பேசணும் அப்படின்னா இப்படி பேசுகிறேங்கிறக்காக நான் உங்ககிட்ட க்ளோஸ் இல்லை, அவங்களுக்கு எப்படி இதை சொல்லி புரிய வச்சுக்கிட்டு நான் அதையும் ஒரு டைம்லலாம் 2-3 பேர்கிட்ட பண்ணேன். ஆனால் அது ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்க சில பீப்புளெலாம் வந்து. ஒருத்தங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் சர்க்கிள் இருக்குது, அந்த ப்ரைவேட் சர்க்கிள் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, இல்லை அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம அது பேசிக். அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இவங்க இப்படி இருக்க 2 டைம் சொல்லலாம், 3 டைம் சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து அவாய்ட். இப்போல்லாம் அப்புறம் எதுக்கு சொல்லிக்கிட்டு டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம், இக்னோர் பண்ணிடுவோம். அந்த இக்னோரன்ஸ்லேயே அவங்களுக்கு புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் இக்னோர் பண்ணிடுவேன். அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறாங்க, காசு வாங்கிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன்ல, நான் கமிங் பேக் டு த பாயிண்ட், நான் ஒரு ப்ரோவோட வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் இருந்துச்சு. அந்த ப்ரொஃபைலை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜிம் கான்டென்ட்லாம் அவர் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் ஜென்யூனாக தான் இருந்தார். நிறையா ரீல்ஸ் நான் பார்க்கும்போது அவரோட ஜென்யூனிட்டி வந்து பிரதிபலிச்சுது. அது வந்து அவர் வெளியே எனக்கு வந்து ஓகே இந்த பர்சன் அது ஓவராலாக ஒரு அனலைஸ் தானே ஜென்ரலாக. இப்போது லட்சக்கணக்கில் இன்ஸ்டாகிராமில் ஜிம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கொட்டி கிடக்குறாங்க. அதில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, நான் இந்த இன்ஃப்ளூயன்சிங் ஃபீல் இருக்கிறதுனால எனக்கு ஓவராலாக ஒரு பேசிக் ஐடியா இருக்குது. ஸோ ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்க உண்மையாலுமே ஜென்யூனாக இருக்காங்களா, அந்த காசுக்காகவும் ஃபேமுக்காகவும் எக்ஸ்ட்ரா 2 பிட்டு போடுறது. இந்த சச்சின் படத்தில் விஜய் சொல்லுவார்ல, என்ன ஐயா சாமி இன்றைக்கி பிட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலையெல்லாம் பார்க்காம இருக்காங்களா அப்படின்னு ஜஸ்ட்டு பார்ப்பேன். அந்த இன்ஃப்ளூயன்சர் ஜென்யூனாக இருந்தார். அவர் வந்து ஒரு பெய்டு ப்ரமோஷன் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது, இல்லை மூஞ்சில் அந்த க்ளோ குறைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பிளட் டெஸ்ட் பண்ணணும். அந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் என்ன விட்டமின்ஸ் நீங்கள் லேக் ஆகிறீங்கன்னு தெரியும். அந்த விட்டமின்ஸ் மட்டும் நீங்கள் உங்கள் பிளட்டில் மறுபடியும் ரீஃபில் பண்ணாலே உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் உங்களுக்கு பண்ணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், இவங்க வீட்டுக்கே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்டு ப்ரமோஷன் பண்ணியிருந்தார். ஹீஸ் அ ஜென்யூன் இன்ஃப்ளூயன்சர் ஹூ இஸ் டூயிங் பெய்ட் ப்ரமோஷன். ஒரு பெய்டு ப்ரமோஷன் பண்ண உடனே இது வந்து ஒரு மோசமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு பர்டிகுலர் கமெண்ட் பார்த்தேன் அந்த வீடியோ கீழே, ப்ரோ நீங்கள் ஒரு ஜென்யூன் இப்படியே போட்டிருந்தாங்க, ப்ரோ ஐ யூஸ் டு ஃபாலோ யுவர் கான்டென்ட், நீங்கள் ஒரு ஜென்யூனான இன்ஃப்ளூயன்சர் தான், இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷன் கூட எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் இந்த பெய்டு ப்ரமோஷனை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நீங்களும் மற்ற இன்ஃப்ளூயன்சர் மாதிரி போயிட்டீங்க அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறேன், இன்றைக்கி இது ஒரு ஓப்பனான ஒரு புது ஃபீல்டு. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு நியூ வே டு ஏர்ன். இப்போ எப்படி ஐடி ஃபீல்டுங்கிறது ஒரு ஃபீல்டு, டாக்டர் அந்த மாதிரிலாம், இப்போ மெக்கானிக்கல், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டு இந்த மாதிரி பிரித்து சொல்கிறாங்களா, வாழ்வாதாரத்துக்கு இந்த மாதிரி இதில் நான் இருக்கேன், இந்த ஃபாரமில் நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி சோஷியல் மீடியா இஸ் அ ஃபாரம்.
அன்றைக்கி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் ஜென்ரேஷன்ஸ்க்கு தான் இது புரியாது. என்னமோ இந்த வீடியோங்கிறானுங்க, ஏதோ பண்ணுறானுங்க, ஏதோ போடுறானுங்க, அதில் என்னத்த காசு வருது, என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் படித்து டாக்டருக்கு செலவு பண்ண காசை ஒரு டாக்டர் மறுபடியும் ஏர்ன் பண்ணுறக்குள்ளே ஒரு 2 மாதத்தில் ஒரு ஃபேம் கிடச்சது அப்படின்னாலே ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்னால ஏர்ன் பண்ண முடியும். பணம் வந்து ஜாஸ்தியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு ஃபீல்டு நான் பார்க்குறது இந்த மீடியா ஃபீல்டு தான். பட் உங்களுக்கு வேக்கான இருக்கணும். த வே யூ செல் யுவர் செல்ஃப், த வே யூ கெட் த ஃபேம், யூ அட்டைன் த ஃபேம். சில பேர் சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கும் நான் சில விஷயங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பார்த்துக்கோங்க. சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஃபேமும் சில விஷயங்கள் ஃபேமுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய அப்ரப்டான விஷயங்களும் அப்போதைக்கு ஒரு ஹைப் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும், அப்போதைக்கு உங்களை கொண்டு போய் பீக்கில் உட்கார வைக்கும். பட் ஹோல்டிங் ஆன் டு யுவர் உங்களுக்குன்னு சில பேசிக் எத்திக்ஸ் இருக்கும்ல. மக்கள் இப்போது நான் சொல்கிற மாதிரி அந்த ரேஷியோ தான். ஒரு 20% நீங்கள் ஃபேக்காக இருக்கலாம், அது உங்களோட ப்ரைவேட்டான விஷயங்கள் யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, இல்லை உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் லைஃப் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த 20% நீங்கள் ஃபேக்காக இருக்கலாம். ஆனால் எனக்கு காசு வருது, எனக்கு ஃபேம் வரணும் அப்படிங்கிறதுக்காக 60-70% ஃபேக்காக இருந்து மக்களை நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லை. அது அப்போதைக்கு அந்த ரீச் வேணால் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அது எவ்வளோ டைம் ஆனாலும் சரி, அந்த டைம் வரும்போது ரொம்ப ஜென்யூனாக அவங்களோட ஆடியன்ஸை ஒரு மாதிரி காசுக்காக அவங்க கிட்ட சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் ஜென்யூனாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த ரீச் மறுபடியும் ஒரு டைமில் வந்து சேரும். அது ப்ரொலாங் ஆகும் அந்த ரீச். இப்போது ஃபேமுக்காக டக்குன்னு அது ப்ரொலாங் ஆகாது, அது டக்குன்னு முடிஞ்சிடும். எப்படி எவ்வளோ தூரம் சிம்பிள், அந்த காலத்தில் சொன்ன மாதிரி தான். வேகமாக வந்து சேர்கிற காசு வேகமாக போயிடும், பொறுமையாக நிதானமாக சேர்க்குற காசு லைஃப் லாங் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி தான். ஆக்சுவலாக சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ பெய்டு ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம், அதுதான் அது பண்ணால் தான் எண்ட் ஆஃப் த டே காசே. இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்குலாம் எல்லாமே பெய்டு ப்ரொமோஷன் தான். அது மக்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் போக போக அது புரியும். ஏன்னா அவங்க வேறு என்ன தான் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அவங்களுக்குலாம் காசு வரும்? அவங்க வீட்டில் எல்லாமே என்ன பரம்பரை பணக்காரங்க, எல்லாம் அருணாச்சலம் படத்தில் வர அவங்க அப்பா மாதிரி, அப்பா ரஜினிகாந்த் மாதிரி கோடி கணக்கில் சொத்தை எழுதி வச்சுட்டு 30 நாளுக்குள்ள நீ செலவு பண்ணல அப்படின்னா மூச்சு முட்டு செத்து போயிடுவாடா மூதேவின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இன்ஃப்ளூயன்சிங் வந்து காசு மூலமாக தான் இங்கே இயங்குது, அது புரிஞ்சுக்கோங்க. ஆனால் ஜென்யூனாக அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்களான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. காசுக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணது கிடையாது. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்து பெரிய அமௌண்ட், எனக்கு ஹியூஜ் அமௌண்ட். ஒரு வீடியோக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஒரு 60 செகண்ட் வீடியோக்கு 30K to 40K பேசக்கூடிய கேமிங் பிளாட்ஃபார்மும் இருக்காங்க. நான் இன்றைக்கும் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் இருக்காங்க யூடியூப்பில், ஒரு ப்ராங்க் பண்ணக்கூடிய ஒரு சேனல். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த சேனலை. எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அந்த சேனல். உங்களுக்கே தெரியும், நான் ப்ராங்க்னு சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த சேனலில் கூட இன்றைக்கி சில கேம்ஸுக்காக சில எடுத்தோடனே சில ட்ரேடிங் பண்ணுறதுக்காக சில ஆப்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ட்ரேட் பண்ணுற சில ஆப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மக்களை மணி போட சொல்கிற ஆப்ஸும் இருக்குது, சில ஃபேக்கான ஆப்ஸும் இருக்குது. ஒரு ஆண்ட்ராய்டில் ஒரு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளே இல்லாத ஒரு ஆப்லாம் கூட இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறாங்க. எப்படி அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. நான் இப்போ என்னோடய ரீச்சுக்கு எனக்கு ஒரு நார்மலாக ஒரு பேசிக்காக குட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த அதான் உண்மை. பட் அந்த குட்டியாக இருக்க ரீச்சுக்கே ஒரு 30K to 40K ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் எனக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு யூடியூப் வீடியோவில் ஒரு இது பண்ணுறக்கு, ஒரு ஷார்ட்ஸ் இது பண்ணுறக்கு, இப்படிங்கிறக்குள்ள எனக்கு என்ன ஷார்ட்ஸ் 60 செகண்டா, அது பண்ணிவிட்டு போயிடலாம். ஆனால் வெறும் 3000-4000 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு நானும் பண்ணியிருக்கேன். பட் அது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு, இல்லை ஸ்டார்ட் அப் இவங்க, இல்லை இந்த படத்துக்கு பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணுறனால அந்த படத்தை எப்படியும் ஒரு இன்ஃப்ளூயன்சரோட இது இல்லாமல் ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு நிறைய கருத்துக்கள் வந்து குவிறனால ஓவராலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒன்று தெரிஞ்சிடும். இந்த படம் நல்லா இருக்குது, மெஜாரிட்டியாக நல்லா இருக்குங்கிறாங்க, இது கொஞ்சம் லேக்குங்கிறாங்க, இது படத்துக்கு போகலாம், இந்த படத்துக்கு வேண்டாம். இன்றைக்கி ஆப்ஷன்ஸும் ஜாஸ்தி. தியேட்டரில் ஒரு படம் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுதுன்னு கிடையாது. ஸோ அதில் எனக்கு பெரிய அந்த இது இல்லை, அது அந்த 20% ரேஷியோக்குள்ளே அடங்கிடுது. ஆனால் இப்போ எனக்கு ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் வந்தாங்க, அதான் உண்மை. 30K 40K ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலமையில இருந்தேன். நான் அதை பண்ணியிருக்கலாம். அது வேண்டவே வேண்டாம் எனக்கு. எத்தனை நியூஸ் நான் கேட்குறேன், இந்த மாதிரி காசை வந்து கட்டி கடைசியில் அந்த பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிற நியூஸ் கேட்குறேன். இந்த மாதிரி அப்பா அம்மாவோட ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை அப்பா அம்மாவோட காசை செலவு பண்ணிட்டான், அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்கங்கிற ஒரு வீடியோ பார்க்குறேன்.
இதெல்லாம் நான் பார்த்து நான் என் கண்ணில் பார்க்குறேன், கேட்குறேன், இட் இஸ் எக்ஸிஸ்டிங், அது தெரிஞ்சு மறுபடியும் நான் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்முக்கு பண்ணி எனக்கு ரொம்ப ஆர்கானிக்கான எனக்கு என்ன தான் ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருந்தாலும், அதாவது நான் ஆரம்பித்த டைமுக்கு எனக்கு இன்றைக்கி கம்பேர் பண்ணும்போது என் கூட இருந்தவங்கலாம் வேறு லெவல் போயிட்டாங்க. செம்ம ஹாப்பி. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் தியர் க்ரோத். அது வந்து மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது. ஏன்னா நான் இது மட்டும் தான் நான் பார்ப்பேன், என்னோடய தட்டு மட்டும் தான். பட் எனக்கு வந்து இன்றைக்கி நிறைய ஆர்கானிக்காக ஃபாலோவர்ஸ், இந்த ப்ரமோட் பண்ணி ஃபாலோவர்ஸ்லாம் வந்தது கிடையாது. கான்டென்ட்டுக்காக வந்த ஃபாலோவர்ஸ் இன்னும் இருக்காங்க. நான் நடுவில் வருஷ கணக்கில் ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னமும் என்னை சப்போர்ட் பண்ணுற அந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஆர்கானிக். அப்போ ஆர்கானிக்காக வந்த ஃபாலோவர்ஸ் வந்து நான் என்ன சொன்னாலுமே ரொம்ப அதை நம்புவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அதனால தான் அந்த பேரே இன்ஃப்ளூயன்சர். அப்போ எனக்கு அது தெரிஞ்சு இப்போ என்னோடய சேனலை பார்க்கக்கூடிய டீனேஜில் இருக்கக்கூடிய 13 to 18 19 இருக்கக்கூடிய பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் என்னோடய சேனல் பார்ப்பாங்க. எனக்கே தெரியுது. ஏன்னா இப்போ இந்த பாட்காஸ்ட் கூட என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ், ஏஜ் ஆடியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். பட் என்னோடய மீட் மிஸ்டர் மித்துன் அந்த ட்ரால் சேனலாக இருக்கட்டும், என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், அதில் இந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெண்களும் பசங்களும் ஜாஸ்தி தான், நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் சொல்லி இதில் இவ்வளோ காசு போட்டால் இல்லை இவ்வளோ வரும்னு சொல்லி, இல்லை இந்த ஒரு பெட் கட்டுற பிளாட்ஃபார்ம், இந்த பிளாட்ஃபார்மில் போய் நீங்கள் பெட்டு கட்டுங்க, இந்த பெட் கட்டினீங்கன்னா நீங்கள் திருப்பி இவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி நான் 30,000 வாங்கிட்டு போயிடுவேன். அதில் 10,000 சேவிங்ஸை பண்ணிவிட்டு 10,000 ஜாலியாக செலவு பண்ணிக்கிட்டு மிச்சம் 10,000 வாழ்வாதாரத்துக்கு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். ஆனால் எனக்கு உறுத்தும். என்னால் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு தெரில, எனக்கு அது ஒர்க் ஆகாது. அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், சூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்சர் வைஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சில பேர் ரொம்ப ஜென்யூனாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஜிம் ரேட் இருக்கார், ஒரு ஜிம் இன்ஃப்ளூயன்சர், ஓகேவா? அவங்கக்கிட்ட ஒரு ஜிம் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு வராங்க அப்படின்னா, சின்ஸ் ஹீ இஸ் அசோசியேட்டட் வித் த ஜிம், அந்த ஜிம் ப்ராடக்ட்டை அவர் யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்துட்டு கூட ஒரு ஜென்யூனாக ப்ரொமோட் பண்ணியிருந்துருக்கலாம். அதை நீங்கள் தான் கெஸ் பண்ணணும், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகே, திஸ் ப்ரொஃபைல் இஸ் ஜென்யூன், ஐ கேன் இந்த இன்ஃப்ளூயன்சரை கொஞ்சம் நம்பலாம், இந்த பீஸ் ஒன்று சொன்னான்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது, ஓகே இந்த பீஸை கொஞ்சம் நம்பலாம். அப்பயுமே கொஞ்சமாக நம்புங்க. எல்லாத்தையும் நம்பி நிறையா அடி வாங்கின சங்கம் சார்பாக சொல்கிறேன், கொஞ்சமாக நம்புங்க. இதுதான் இன்ஸ்டாகிராம், இதுதான் இந்த இன்ஃப்ளூயன்சிங் வேர்ல்டு. இது இப்படி தான் இயங்கும், ஓவராலாக இப்படி தான் இயங்கும். இதில் மாற்றம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, ஒன்று சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கிறேன், கொஞ்சம் உஷாராயிக்கோங்க. அந்த இன்ஸ்டாகிராமுங்கிறது ஒருத்தரோட வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒருத்தங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகிறக்கான சான்சஸ் இருக்குது. சூஸ் யுவர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வைஸ்லி. நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன், இல்லை ஏதாச்சும் ஓவராக இன்னமும் தப்பு ஓவராக பேசாத அப்படிமா உங்களுக்கு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அது என்னோட இன்டென்ஷன் கிடையாது, அது ஃப்ளோவில் வந்திருக்கும். ஸோ அவள் தான் டாடா பாய் சொல்லி கிளம்புறது. நாங்கள் மீட் மிஸ் டாடா பாய்.